அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம ஊர் சைடுல பேக்கரி எப்படி இருக்கும், என்னென்னலாம் இருக்கும்னு தெரியும். ஆனா சவுதி அரேபியா மதீனால பேக்கரி எப்படி இருக்கும், என்னென்னலாம் வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாமா? என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்க. ஆக்சுவலி நான் இங்க வந்ததுலேருந்து ரொம்ப ஃபீல் பண்ண ஒண்ணு என்னன்னா, எந்த பக்கம் பார்த்தாலும் ஃப்ரைட் சிக்கனு, சவர்மா அண்ட் ஸ்பைசஸா இருக்கு. ஸ்வீட்டுக்குன்னு ஒரு கடை கூட இல்லன்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருப்பேன். ஆனா யார் காதுல விழுந்துச்சோ தெரியல, கடைய போட்டாங்க. அதுவும் வீட்டுக்கு ஆப்போசிட்லயே. ஸ்ட்ரைட்டா ஒரு ரோடு கிராஸ் பண்ணா போதும். பேக்கரி தாங்க. நம்ம ஊர் சைடுல லட்டு, ஜிலேபி, மைசூர் பாகுன்னு பார்த்துட்டு, இங்க உள்ள ஸ்வீட்லாம் பார்க்கவே ரொம்ப வித்தியாசமா இருந்தது. அதே மாதிரி தான் இங்க உள்ள சமோசா எல்லாத்துலயுமே நம்ம ஊர் மாதிரிலாம் கிடையாது. ஃபுல்லா வந்து மீட் மட்டும் தான் வச்சிருந்தாங்க. சிக்கன், மட்டன் அந்த மாதிரி. வெஜ்ஜுக்குன்னு போயிட்டோம்னா ஜிபுனுன்னு சொல்லுவாங்க. அந்த சீஸ் மாதிரி அது ஒரு வகையானது. அது வச்சிருப்பாங்க. அப்புறம் அந்த மீட் பால்ஸ்லாம் வந்துட்டு டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நாங்க அங்க போகுமே எங்களுக்கும் டேஸ்ட் பார்க்கறதுக்கு கொடுத்தாங்க. டேஸ்ட் பக்காவா இருந்தது. அண்ட் இதெல்லாமே வந்துட்டு பர்த்டே கேக் தாங்க. ரொம்ப அழகா அந்த லைட்டிங்க்கும் அதுக்கும் பார்க்கவே அவ்வளோ அழகா இருந்தது. செஞ்சு வச்சிருந்தாங்க. அண்ட் நம்ம என்ன கேட்குறோமோ அதே மாதிரி செஞ்சும் கொடுப்பாங்க. அப்புறம் இதை பற்றி சொல்லியே ஆகணும். இந்த பேக்கரி டைல்ஸில் நம்ம ஃபேஸ் தெரியுதுங்க. அந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்டாக அவ்வளோ நீட்டாக க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அண்ட் அது ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் இந்த இடத்துல வந்து 2 பேருக்கும் பயங்கரமா டிஸ்கஷன் போச்சு. எந்த கேக் வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனலி ஒரு வழியா ஒரு 2 விதமான ஃப்ளேவர்ல கேக் வந்து செலக்ட் பண்ணி அவங்க பேக் பண்ண எடுத்துட்டு போயிட்டாங்க. இன்னொரு விஷயம் நான் இங்க நோட் பண்ணது, நம்ம ஊரா இருந்தா அண்ணா அதுல 1 கிலோ, இதுல 1/4 கிலோ, இதுல 1/2 கிலோ போடுங்கன்னு சொல்லுவோமா? இங்க வந்து அதுக்கு ஆப்ஷனே கிடையாது. எல்லாமே அவங்களா ப்ராப்பரா ரேப் பண்ணி அவ்வளோ நீட்டா அழகா வச்சிருந்தாங்க. ரிலேட்டிவ் வீட்டுக்கு இல்லாட்டி ஏதாவது கிஃப்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க போல் அப்படின்னு நினச்சேன். ஆக்சுவலி அப்படி கிடையாது. இது வந்து டோட்டலாக இங்கே சேல் பண்ணுற எல்லாமே ஒவ்வொரு வெரைட்டிலையுமே செட் பண்ணியும் அண்ட் மிக்சடு வெரைட்டியாகவும் இந்த மாதிரி அழகாக ப்ராப்பராக ரேப் பண்ணியும் வந்துட்டு வச்சுருந்தாங்க. அது பார்க்கவே அழகாக நீட்டாக இருந்தது. அண்ட் இது நம்மளுக்கு ஈஸியும் கூட. எங்கேயாவது போகணுன்னா டக்குன்னு ஒரு 2 பாக்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போயிடலாம், ரிலேட்டிவ் வீட்டுக்கு. ஸோ அந்த மாதிரி அது சூப்பராக இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பேக்கரியில் இருக்கிற எல்லா ஸ்வீட் அண்ட் குக்கீஸுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட ஃபேவரேட்டும் கூட. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அண்ட் எனக்கு வந்து இந்த மீட் பால்ஸ் அண்ட் சிக்கன் சமோசா, மட்டன் சமோசாலாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதுவும் வாங்கிட்டு ஆல்ரெடி நம்ம 2 கேக் செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம். அதுவும் வாங்கிட்டு பில் போட்டு இங்கேருந்து நம்ம கிளம்ப போகிறோம். அண்ட் இதை விட என்னதான் இருந்தாலும் எந்த ஊருக்கு போனாலும் நம்ம ஊர் முட்டை பப்ஸ் மறக்கவே முடியாது. யாருக்கெல்லாம் முட்டை பப்ஸ் ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.